இலங்கையின் குடிசன வீட்டு வசதிகள் தொகை மதிப்பு 2024 தொடர்பான இறுதி அறிக்கையை தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிபர திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் KMDSD கருணாரத்ன ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் உத்தியோகபூர்வமாக கையளித்தார். இந்த தொகை மதிப்பு இலங்கையின் 15வது குடிசன வீட்டு வசதிகள் தொகை மதிப்பாகும். தேசிய அளவிலான தரவு சேகரிப்பிற்காக முதல் முறையாக லேப்டல் கணனிகள் மற்றும் ஸ்மார்ட் கைத்தொலைபேசிகள் பயன்படுத்தப்பட்டமை இதன் விசேஷ அம்சமாகும். அதன்படி 15,000 லேப்டல் கணனிகள் மற்றும் ஸ்மார்ட் கைத்தொலைபேசிகளை பயன்படுத்தி தரவுகள் சேகரிக்கப்பட்டன. இதன் மூலம் தரவு சேகரிப்பை விரைவுபடுத்தவும் பிழைகளை குறைக்கவும் பெறப்பட்ட தரவுகளை நேரடியாக திணைக்களத்தின் சேர்வர் கணினிகளுக்கு பதிவேற்றவும் முடிந்தது. அதனைத் தொடர்ந்து தரவு பகுப்பாய்வு மற்றும் அறிக்கை தயாரிப்பு பணிகள் வினைத்திறனாக மேற்கொள்ளப்பட்டன. இலங்கை அரச நிறுவனம் ஒன்றினால் மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய மற்றும் மிகவும் சிக்கலான தரவு சேகரிப்பு செயற்பாட்டான இந்த தேசிய தொகை மதிப்பு தொகை மதிப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டது. தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களத்தின் தொழில்நுட்ப வழிகாட்டலில் மாவட்ட நிர்வாகத்தின் மேற்பார்வையில் நாட்டின் அனைத்து பகுதிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தி அரச உத்தியோகஸ்தர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் உயர்கல்வி பயில்வோர் உள்ளிட்ட விசேட பயிற்சி பெற்ற பெருமளவிலானோர் இந்த பணியில் இணைந்து கொண்டனர். இந்த தொகை மதிப்பு தருணமாக 2024 டிசம்பர் 19 நள்ளிரவு 12 மணி கருதப்பட்டது. இலங்கையின் சனத்தொகை, அதன் வளர்ச்சி, மாவட்ட ரீதியான மக்கள் பரம்பல் மற்றும் மக்கள் வசிக்கும் வீட்டு அலகுகள் குறித்த விவரங்கள் இந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. மேலும் நாட்டின் மக்கள் தொகை கட்டமைப்பு, வீடமைப்பு நிலைமை, சமூக பொருளாதார பண்புகள் மற்றும் பிராந்திய ஏற்றத்தாழ்வுகள் குறித்த விரிவான தரவுகளை வழங்கும் அடிப்படை தேசிய ஆவணமாக இது கருதப்படுகின்றது. இந்த தரவுகள் இலங்கையின் அபிவிருத்தி செயல்முறைக்கான கொள்கைகள் மற்றும் திட்டங்களை வகுக்க அரசாங்கத்திற்கும் ஏனைய நிறுவனங்களுக்கும் மிகவும் அவசியமானவை. தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் KMDSD கருணாரத்ன கருத்து தெரிவிக்கையில், டிஜிட்டல் முறைமைகளை பயன்படுத்தியதன் காரணமாக முன்னைய தொகை மதிப்புகளை விடவும் பரந்த அளவிலான தகவல்களை சேகரிக்க முடிந்ததாக குறிப்பிட்டார். இதன் மூலம் மிகவும் விரிவான பகுப்பாய்வு கொண்ட அறிக்கையை தயாரிக்க முடிந்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிஷாந்த ஜெயவீர, நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெரும, திரைசேரியின் மேலதிக செயலாளர் ஹிமாலி புல்லே பெரும, தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் வாசனா ஜெயக்கொடி உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அரசாங்கத்தின் பொருளாதார நிவாரண தொகுப்பை சமர்ப்பிப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்ற அவைக்கு வருகை தந்தார். தற்போதைய உலக போர் சூழலினால் நாட்டின் பல துறைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் அது குறித்து அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். இதன்போது எரிபொருள் மற்றும் வலுசக்தி குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி, எரிபொருள் செலவினங்களுக்கு ஏற்ப விலைகளை திருத்தி அமைக்கும் போது மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாகவும் கூறினார். சந்தை பெறுமதிக்கு இணங்க தற்போது 1 லிட்டர் டீசலின் விலை 600 ரூபாயை தாண்டியுள்ளதாகவும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் மே மாதம் 1 அல்லது அதற்கடுத்த அண்மைய தினமொன்றில் எரிபொருளுக்கான புதிய செலவு அடிப்படையிலான விலை சூத்திரத்தை நாங்கள் கொண்டு வருகின்றோம். அந்த செலவு முந்தைய மாதத்தின் உண்மையான தரவுகளின் அடிப்படையில் கணக்கிடப்படும். அடுத்த எரிபொருள் விலை திருத்தத்தின் போது உண்மையான செலவை கணக்கிட்டு 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாய் வரை மானியம் வழங்கவும், 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ரூபாய் வரை மானியம் வழங்கவும் தீர்மானித்துள்ளோம். இதன்படி கணக்கிடும் போது ஒரு மாதத்திற்கு 20 பில்லியன் ரூபாய், அதாவது 2000 கோடி ரூபாய் செலவாகும். 3 மாதங்களுக்கான இந்த முன்மொழிவை நாங்கள் தயாரித்துள்ளோம். இலக்கு வைக்கப்பட்ட மக்களுக்கே இந்த மானியங்களை நாம் வழங்க வேண்டும் என்றார். இருப்பினும் முறையான தரவுகள் இல்லாததால் சூப்பர் டீசல் மற்றும் சூப்பர் பெட்ரோல் விலைகளை சந்தை விலைக்கு ஏற்ப மாற்றியமைக்க தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார்.
அதன்படி பொதுமக்கள் ஒவ்வொரு லிட்டர் டீசலுக்கும் 100 ரூபாய் செலவை அரசாங்கமே ஏற்க தீர்மானித்துள்ளதாகவும் இதற்காக 3 மாத காலத்திற்கு அரசாங்கத்திற்கு 6000 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். சமூகத்தை வலுப்படுத்துவதற்கும் பொருளாதார நன்மைகள் சமூகத்திற்குள் சமமாக பகிர்ந்தளிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கும் தற்போதைய அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் சமூக சக்தி தேசிய வேலை திட்டத்தின் செயற்பாட்டுக் குழுவின் 3வது கூட்டம் கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உப்பாளி பன்னிலகேவின் தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டம் நேரடி மற்றும் ஆன்லைன் ஆகிய இருவழி முறைகளினூடாக நடைபெற்றது. சமூக சக்தி தேசிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக வெளியிடப்பட்ட திருத்தப்பட்ட சுற்றறிக்கைக்கு செயற்பாட்டுக் குழுவின் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வது மற்றும் சமூக சக்தி வறுமை ஒழிப்பு தேசிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான செயற்பாட்டு அறிவுறுத்தல்கள் மற்றும் வழிகாட்டி வரைவுகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. சமூக சக்தி வேலை திட்டம் தொடர்பாக அரச உத்தியோகத்தர்களுக்கான பயிற்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் மற்றும் அதன் செயற்றிட்டம், அதேபோல சமூக அபிவிருத்தி சபைகளை நிறுவுதல் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. சமூக சக்தி தொடர்பாடல் மற்றும் ஊக்குவிப்பு திட்டம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதுடன் சமூக சக்தி வேலை திட்டம் நாட்டிற்குள் நடைமுறைப்படுத்தப்படுவதும் தொடர்பாடல் ஊக்குவிப்பு நடவடிக்கைகளுக்கும் சிறந்த ஒருங்கிணைப்புடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்பட்டது. இதற்காக தயாரிக்கப்பட்ட 5 அம்ச அணுகுமுறைகளை கொண்ட தொடர்பாடல் ஊக்குவிப்பு திட்டத்திற்கு சமூக சக்தி செயற்பாட்டுக் குழு அங்கீகாரம் வழங்கியது. சமூக சக்தி தேசிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான ஊழியர்களை இணைத்துக் கொள்வது மற்றும் ஒவ்வொரு கிராம உத்தியோகத்தர் பிரிவிற்கும் ஒரு வலுவூட்டல் உத்தியோகத்தரை நியமிப்பதற்கும் தற்போது அரசு சேவையில் உள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சிற்கு இணைத்துக் கொள்வது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. 2027ஆம் ஆண்டுக்கான அபிவிருத்தி முன்மொழிவுகளை நேரடியாக சம்பந்தப்பட்ட அமைச்சுகள், மாகாண சபைகள் மற்றும் ஏனைய நிறுவனங்களுக்கு அனுப்புவதற்கு அங்கீகாரம் பெறுதல், பல்வேறு அமைச்சுகள் மற்றும் மாகாண சபையினால் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களை கண்காணிப்பதற்கு சமூக அபிவிருத்தி சபையின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளுதல், 2026 பிரஜாசக்தி ஆண்டு திட்டத்திற்கு செயற்பாட்டுக் குழுவின் அங்கீகாரத்தை பெறுதல் உள்ளிட்ட சமூக சக்தி திட்டம் தொடர்பான பல முக்கிய விடயங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டு அங்கீகாரம் வழங்கப்பட்டது. ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, சமூக சக்தி செயற்பாட்டுக் குழுவின் அழைப்பாளர் மற்றும் செயலாளரும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளருமான கபில ஜனக பண்டார, கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் செயலாளர் சம்பத் மந்திரநாயக்க, பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் எஸ். ஆலோக பண்டார, வீடமைப்பு, நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சின் செயலாளர் பொறியியலாளர் எல்.பி. குமுதுலால், தொழிலமைச்சின் செயலாளர் எஸ்.எம். பியதிச, போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் சிரேஷ்ட பேராசிரியர் கபில பெரேரா, பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் செயலாளர் குணதாச சமரசிங்க, மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் செயலாளர் WMDD விக்ரமசிங்க உள்ளிட்ட சமூக சக்தி செயற்பாட்டுக் குழு உறுப்பினர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். தற்போதைய உலகளாவிய போர்ச்சூழல் நிலைமை காரணமாக இந்நாட்டின் எரிபொருள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது, போதுமான கையிருப்புகளை பேணிக்கொள்வது மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடியின் போது எரிபொருட்களை முகாமைத்துவம் செய்து கொள்ளல் தொடர்பாக அரசாங்கத்தின் தற்போதைய நடவடிக்கைகளை தெளிவுபடுத்திக் கொள்வது மிகவும் அவசியமாகும். இதன் பொருட்டு வலுசக்தி அமைச்சரிடமிருந்து சில விடயங்கள் தொடர்பில் விரிவான பதில்களை எதிர்பார்க்கிறேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். அரசாங்கம் இதுவரை கொள்வனவு செய்துள்ள மொத்த எரிபொருட்களின் அளவு எவ்வளவு, இந்த கொள்வனவு வழங்கல்களை மேற்கொள்வதற்கு பொறுப்பு எடுத்துள்ள நிறுவனங்களின் எண்ணிக்கை மற்றும் குறித்த நிறுவனங்கள் யாவை, கொள்வனவு செய்யப்பட்ட எரிபொருள் கப்பல்களுக்கான இணக்கம் கண்டுள்ள பிரீமியம் அளவுகள் யாவை, இது குறித்து இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள் கப்பல்களுக்கு செலுத்திய பிரீமியம் அளவுகள் யாவை, எண்ணெய் விலைகளின் அதிகரிப்புக்கு மத்தியிலும் போர்த்துகல், ஸ்பெயின், துருக்கி
துருக்கி, மலேசியா, இந்தோனேஷியா, இந்தியா, இத்தாலி, ஜெர்மன் மற்றும் ஐக்கிய இராச்சியம் ஆகிய நாடுகள் தமது நாட்டு மக்களுக்காக விலைகளை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளன. சேமித்து வைத்துள்ள மேலதிக கையிருப்பு பணத்தை தொழிலாள வர்க்கத்தினருக்கும் நடுத்தர வர்க்கத்தினர் உள்ளிட்ட பொதுமக்களுக்கும் நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு மேலும் தெரிவித்தார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ளதோடு எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமையினால் நாட்டின் மீன்பிடித்துறை எதிர்நோக்கியுள்ள பாரிய பிரச்சினைகள் குறித்து கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கும் கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. மீன்பிடி தொழிலை விரைவாக இயல்பு நிலைக்கு கொண்டுவருதல் மற்றும் மீனவ சமூகம் எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடியை குறைக்கும் நோக்கில் அவர்களுக்கு விசேட கொடுப்பனவு ஒன்றை வழங்குவது குறித்து இந்த கலந்துரையாடலில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இதற்கமைய குறித்த கொடுப்பனவை வழங்குவது தொடர்பான இறுதி தீர்மானம் அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்படவுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் பாதிக்கப்பட்ட மீனவ மக்களுக்கு விரைவான கொடுப்பனவை வழங்கவும் நாட்டின் மீன் விநியோகத்தை வழமை போன்று பேணவும் முடியும் என அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தான் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையை சவாலுக்கு உட்படுத்தி அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலை தனது சட்டத்தரணிகளூடாக மேல்முறையீட்டு நீதிமன்றில் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவின் பிரதிவாதிகளாக பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன, அருட்தந்தை ரொஹான் சில்வா மற்றும் சட்டமா அதிபர் உள்ளிட்டோர் பெயரிடப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட சுமார் 1 கோடி ரூபாய் பெறுமதியான மருந்து பொருட்களுடன் பெண்ணொருவர் உள்ளிட்ட 4 கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். விமான நிலையத்தின் பசுமை பாதையூடாக இந்த மருந்து பொருட்களை கொண்டுவர முயற்சித்தபோதே இன்று அதிகாலை விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கொழும்பை சேர்ந்தவர் எனவும் அவர்கள் இந்தியாவின் பெங்களூர் நகரிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் கொண்டு வந்த 8 பயண பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஊசி மருந்துகள், மாத்திரைகள், கேப்சூல் வகை மருந்துகள் மற்றும் பூசு மருந்துகள் உள்ளிட்ட மருந்து பொருட்களை சுங்க அதிகாரிகள் கண்டெடுத்துள்ளனர். இந்த மருந்து பொருட்கள் குறித்து சுங்க திணைக்களத்திற்கு தெளிவுபடுத்தப்படவில்லை என்பதுடன் சுகாதார அமைச்சு மற்றும் இலங்கை மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் முறையான அனுமதியின்றி இவை நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கைக்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 33,80,000 வெளிநாட்டு சிகரெட்டுகளை கைப்பற்றுவதற்கு இலங்கை சுங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட கொள்கலன் ஒன்றினை பரிசோதித்த போதே இவை கண்டறியப்பட்டுள்ளன. 2025 ஆண்டு நவம்பர் மாதம் துபாயிலிருந்து இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட சந்தேகத்திற்கிடமான கொள்கலன் ஒன்றை இவ்வாறு பரிசோதிக்கப்பட்டது. அக்கொள்கலனில் ஆவணங்களில் படுக்கை வெறுப்புகள் என தெரிவித்து இந்த சிகரெட் கையிருப்பு கொண்டுவரப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. இந்த சட்டவிரோத சிகரெட்டுகளின் மொத்த பெறுமதி 507 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதுடன் இதன் மூலம் அரசாங்கத்திற்கு கிடைக்க வேண்டிய 460 மில்லியன் ரூபாய் வரி வருமானம் இழக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. பத்திரமுல்லை பிரதேசத்தில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றின் முகவரிக்கு இந்த கொள்கலன் கொண்டுவரப்பட்டுள்ளமை விசாரணைகளின் போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஹட்டன் சிங்கிமலை வனப்பகுதியின் மலை உச்சியில் வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த நெதர்லாந்து நாட்டு யுவதி ஒருவரை ஹட்டன் போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பொறிப்பதிகாரி உள்ளிட்ட போலீஸ் குழுவினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம் பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய லூனா டூகாட் எனும் இந்த யுவதி ஒரு பல்கலைக்கழக மாணவி ஆவார்.
அவர் தனது பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஏனைய மாணவர்களுடன் இலங்கைக்கு வருகை தந்து ருகுணு பல்கலைக்கழகத்துடன் இணைந்து கல்வி கற்று வருகின்றார். இதற்கிடையில் கல்விசார் ஆய்வு பணிக்காக தனது நண்பர்கள் சிலருடன் இணைந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஹட்டன் சிங்கிமலை மலை உச்சியை ஏறுவதற்கு சென்றுள்ளார். அதன்படி நேற்று காலை மலை உச்சியை பார்வையிடச் செல்வதாக கூறிவிட்டு வனப்பகுதிக்குள் சென்ற அவர் மீண்டும் திரும்புவதற்கான வழியை கண்டறிய முடியாமல் காட்டில் சிக்கியுள்ளார். பின்னர் அவர் இது குறித்து உரிய அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியதைத் தொடர்ந்து ஹட்டன் போலீசாருடன் இணைந்து அவரை தேடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஹட்டன் போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவினரின் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினர் பெரும் முயற்சிக்கு மத்தியில் சிங்கிமலை காடு ஊடாக மலை உச்சிக்கு சென்றனர். அங்கு மலை உச்சியில் உள்ள பாறை ஒன்றின் மீது அமர்ந்திருந்த அந்த யுவதியை அவர்கள் பாதுகாப்பாக மீட்டதுடன் காட்டிற்குள்ளேயே அவருக்கு உணவு மற்றும் பானங்களை வழங்கி ஹட்டன் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். நுவரெலியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நுவரெலியா பதுளை பிரதான வீதியிலுள்ள கிரகரி வாவியிலிருந்து ஆணொருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா போலீசார் தெரிவித்துள்ளனர். கிரகரி வாவியில் படகு சவாரியில் ஈடுபடுவோர் சடலம் ஒன்று மிதப்பதாக போலீசாருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ளனர். நுவரெலியா மாவட்ட நீதவான் ஸ்தலத்துக்கு சென்று சடலத்தை பார்வையிட்டதன் பின்னர் சடலம் வாவியிலிருந்து மீட்கப்பட்டது. இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் கம்பளை நகரை வசிப்பிடமாக கொண்ட முகமது முஷாமின் எனவும் இவர் நீண்ட காலமாக நுவரெலியா நகரில் ஹோட்டல்களில் தொழில் புரிந்தவர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். எனினும் கடந்த மாதம் 27ஆம் திகதி குறித்த நபரை காணவில்லை என சமூக வலைதளங்களில் அவரது புகைப்படங்களோடு தகவல் பரிமாறப்பட்டது. குறித்த நபர் வாவியில் பாய்ந்து உயிரிழந்தாரா அல்லது அந்த நபரை எவராவது கொலை செய்து வாவியில் இருந்து சென்றார்களா என்பது தொடர்பாக பல கோணங்களில் நுவரெலியா போலீசார் மற்றும் தடயவியல் போலீசாரும் இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மேலும் மரண விசாரணைகளின் பின் சடலம் வைத்திய பரிசோதனைகளுக்காக நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரேத பரிசோதனையின் பின்னர் கம்பளையில் உள்ள உறவினர்களிடம் கையளிக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வு காரணமாக எதிர்வரும் புதன்கிழமை வரை நாட்டில் சில பகுதிகளில் சூரியன் நேரடியாக உச்சம் கொடுக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று செவ்வாய்க்கிழமை நண்பகல் சுமார் 12:13 மணியளவில் தெஹிவளை, மகரகம, பாதுக்கை, பன்னிப்பிட்டிய, ஹெலியகொட, மஸ்கெலிய, சியம்பலாண்டுவ, பொத்துவில் ஆகிய பகுதிகளுக்கு சூரியன் நேரடியாக உச்சம் கொடுத்தது. சூரியன் உச்சம் கொடுக்கும் பகுதிகளில் நண்பகல் வேளைகளில் நிழல்கள் மிக குறைவாகவே காணப்படும் மற்றும் பகல் நேர வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சூரியனின் இந்த வடக்கு நோக்கிய நகர்வு தொடர்வதால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இந்த நிலைமை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஹேர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான காலக்கெடுவுக்குள் உடன்படிக்கைக்கு வராவிட்டால் ஈரான் நாட்டை ஒரே இரவில் அழித்து விடுவேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேற்று வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்தபோது ட்ரம்ப் இதனை தெரிவித்தார். ஒரே இரவில் ஒட்டுமொத்த ஈரானையும் என்னால் அழித்துவிட முடியும். இந்த இரவு நாளைய இரவாகவும் இருக்கலாம் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். ஈரானின் தெற்கு பகுதியில் சுட்டு வீழ்த்தப்பட்ட F-15 போர் விமானத்தின் 2 வீரர்களை அமெரிக்க படைகள் மீட்ட சில நாட்களில் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் உள்ளிட்டோருடன் இணைந்து நேற்று செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார். மேலும் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடக தளத்தில் நாளையுடன் ஈரானுக்கான காலக்கெடு முடிகிறது என்றும் ஒருவேளை ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஈரானிடம் மின் நிலையங்களே இருக்காது என்றும் மிரட்டலாக பதிவிட்டுள்ளார். போரை நிறுத்துமாறும் அமெரிக்க நட்பு நாடுகளுக்காக மூடப்பட்ட ஹெர்முஸ் நீர்நிலையை திறந்துவிடுமாறும் ஈரானுக்கு டொனால்ட் ட்ரம்ப் காலக்கெடு விதித்திருந்தார். ஆனால் அவரின் எச்சரிக்கை மற்றும் காலக்கெடுவை ஈரான் நிராகரித்தது. எகிப்தில் உள்ள ஈரான் தூதரகத்தின் தலைவர் முஜ்தபா ஃபிர்தௌசி நாங்கள் வெறுமனே ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மீண்டும் நாங்கள் தாக்கப்பட மாட்டோம் என்ற உத்தரவாதங்களுடன் மட்டுமே போர் முடிவுக்கு வருவதாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் மிக கடுமையாக ஈரானை உடன்படிக்கைக்கு வருமாறு எச்சரித்திருக்கிறார்.
மத்திய கிழக்கில் நீடித்து வரும் போரின் காரணமாக உலகளாவிய ரீதியில் பணவீக்கம் அதிகரிப்பதோடு பொருளாதார வளர்ச்சியும் மந்தமடையும் என சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜார்ஜியா தெரிவித்துள்ளார். ஹேர்முஸ் நீரிணையை ஈரான் மறைத்துள்ளதால் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் 14 வெளியிடப்படவுள்ள உலக பொருளாதார கண்ணோட்டத்தினூடாக சர்வதேச நாணய நிதியம் பல்வேறு பொருளாதார நிலைமைகள் குறித்த கணிப்பு முன்வைக்கவுள்ளது. ஆர்டெமிஸ் திட்டத்தில் இணைந்துள்ள விண்வெளி வீரர்கள் மனித வரலாற்றில் பூமியிலிருந்து விண்வெளிக்கு சென்று அதிகூடிய தூரத்தை கடந்து புதிய உலக சாதனை படைத்துள்ளனர். இதன் மூலம் 1970 ஆண்டு ஏப்ரல் மாதம் அப்பல்லோ 13 விண்கலத்தினால் நிலைநாட்டப்பட்டிருந்த சாதனையை அவர்கள் முறியடித்துள்ளனர். ஆர்டெமிஸ் 2 விண்கலத்தின் விண்வெளி வீரர்கள் நேற்று சந்திரனின் மிகவும் தொலைதூர பகுதிக்கு சென்றதன் மூலம் இந்த மைல்கல்லை எட்டியுள்ளனர். இதன்போது அவர்கள் பூமியிலிருந்து 2,52,752 மைல்கள் தொலைவிற்கு பயணித்துள்ளதாக பதிவாகியுள்ளது. இதற்கு முன்னர் இந்த சாதனை 2,48,655 மைல்களாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. காயத்திலிருந்து மீண்டு வரும் தோனி எதிர்வரும் 11 சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையில் இடம்பெறவுள்ள போட்டியில் விளையாடவுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. IPL 2026 தொடரில் CSK அணியின் துருப்புச் சீட்டாக விளங்குவார் என எதிர்பார்க்கப்பட்ட தல தோனி காயமடைந்துள்ளது CSK ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. MS தோனி காயம் காரணமாக முதல் 2 வாரங்களுக்கு விளையாட மாட்டார் என அறிவிக்கப்பட்டது. MS தோனி தற்போது கால் தசைப்பிடிப்பு காயத்திற்கு சிகிச்சை பெற்று வருகிறார். இதனால் IPL 2026 முதல் 2 வாரங்களுக்கு அவர் விளையாட வாய்ப்பில்லை. விரைவில் குணமடையுங்கள் தலைவா என்று சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தது. இந்த நிலையில் ருத்ராஜ் தலைமையில் தோனியின்றி விளையாடிய 2 போட்டிகளிலும் தோல்வியடைந்து புள்ளிப்பட்டியலில் இறுதி இடத்தில் உள்ளமை ரசிகர்களிடம் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தோனி எப்பொழுது அணிக்கு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 11 மீண்டும் அணிக்கு திரும்பவுள்ளதாக வெளியான செய்தி ரசிகர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது.